உங்களே நேற்று ஃபாதர் திருச்சி நேற்று என்ன சொன்னால அது மார்ச் தேர்தல் வந்து அது ரொம்ப 100% ட்ரூ வா மார்ச் தேர்தல் வா வேற மாதிரி அது எது நினைச்சுன்னா உனக்கு அந்த ஆக்சுவலாக சண்டை நினைச்சு அந்த சண்டை எல்லாம் என்ன பிளான் பண்ணேன் நான் அந்த வீட்டையும் கேட்டேன் முன்னாடியே வாங்கிடுவோம் முன்னாடியே வாங்கிடும் சொல்லிட்டு நினச்சேன் நான் சரி வேணாம் ஸ்கூல் கம்மியாக ஏதோ காமிச்சோன்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளானை பார்த்தேன் சார் நீங்கள் ஃபர்ஸ்ட் டே தான் நான் போகல நான் அவளுக்கு பிளான் நினச்சாது தெரிஞ்சிருச்சு நான் கும்பி வச்சு செஞ்சுட்டேன் அது என்ன பண்ணுறது பிளான் பண்ண சரி மாதத்துலாம் யோசிப்போம் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி யோசிப்போம் அங்கே கம்மியாக நான் பிளான் சரி காலை போய் ஏதாச்சும் ஒருத்தர் பேச போய் நான் சரி ஒரு கேட்டு பார்ப்போம் இதே இந்த மாதிரி வந்து சைக்கிள் மார்ச் 1 வச்சேன் பிளானு அதுவும் ஓகே சொன்னார் ஆனால் ராசி கூட மார்ச் 1 நான் ராசி நல்லா இல்லை மார்ச் 3 பிளான் பண்ணோம் மார்ச் 3 பிளான் பண்ணி நம்ம எங்கே வாங்க போவோம்னா டெஸ்ட் ஃபைவ் சைக்கிள் கடை தான் வாங்க போகிறோம் அடையாறில் இருக்குது அங்கவே நம்ம கால் பண்ணி கேட்டோம் மார்ச் 28 வந்துடும் கண்டிப்பாக மார்ச் 3 வந்து வாங்கிக்கலாம் சரி அதனால சேனல் வீடியோ போட்டேன் இப்போ அன்ஃபார்ம் ஓகேவா மார்ச் 3 வந்து சைக்கிள் வாங்கினேன் அன்ஃபார்ம்னா ஓகேவா அதுங்க சொல்லிட்டேன் திரும்பி சொல்லணும்னு நினச்சேன் நான் இது ஃபோன் மாட்டோம்லாகி அந்த மாதிரி மார்ச் 4 வந்து அப்பாவுக்கு சைக்கிள் வந்துடும் என்னோட சைக்கிள் கண்டிப்பாக ரேஸ் வைக்கணும் சைக்கிள் பிளான் பண்ணணும் வண்டியும் மார்ச் 4 ரேஸ் இருக்கு அதில் மட்டும் நான் கண்ணுக்கு தான் அது நான் தான் வைக்க போகிறேன் வேற விஷயம் அது மாதிரி நினச்சுன்னா நான் தான் ஜெயித்தேன் நான் கண்டிப்பாக ஈவி சைக்கிள் அவ எங்கள் அம்மா வந்து நல்லா காமெடி பீஸு நல்லா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த கீர் சைக்கிளுக்கு போட்டு அவளுக்கு ஏடிசியில் கூப்பிட்டு சைட்டு நான் தான் ஈவி சைக்கிள் எடுத்துவேன் ஆனால் ஈவி சைக்கிள் வச்சுருந்தா நான் ஜெயிப்பேன் எனக்கு தெரியும் கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன் ஈவி சைக்கிள் வச்சுருந்தா ஓகேவா வந்து அவர் வந்து எப்படின்னா அவர் கீர் சைக்கிள் ஓட்டுவார் நான் சார் ஈவி சைக்கிள் ஓட்டுவேன் அதே மாதிரி நான் தான் ஜெயிப்பேன் காமெடி இருக்குல்ல எங்கள் அம்மா காமெடி இந்த போட சொல்லி எனக்கு தான் வரான் ஏன்னா ஒன்று போர் ஆனால் பாரு போடான் போடு நீ போடு இருக்கா இறுதி உனக்கு இருக்கு ஒரு நாள் வச்சிருக்கேன் என்ன பேரு அவனால சிறப்பாக வச்சு செய்யணும் அதான் ப்ராங்க் பண்ணி ஆகணும் நீங்கள் என்ன ப்ராங்க் பண்ணணும்னா சொல்லுங்க நல்லா பேச ப்ராங்க் ஒரு பிளான் தர்றேன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கு அதனால பேச வந்துருக்காரு ஏன் அவன் ப்ராங்க் பண்ணது தீபாவளி தோணுது ஒரு நாள் சார் ப்ராங்க் வீடியோ போடுறேன் நான் அத்தாவா அப்படியே பேண்டு போயிடணும் பேண்டு போய் அங்கேயே ஒரு வரைக்கும் நம்ம ப்ராங்க் பண்ணுறோம் ஓகேவா நான் அதுவும் ராத்திரியா என் தீபாவளி படிச்சிருக்குது நான் முடிஞ்ச வரைக்கும் ராத்திரி ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ராத்திரி லீவ் டைமில் ஸ்கேனு போச்சு சண்டே ஸ்கேனு போச்சு நான் வீட்டில் இருந்தேன்னா அப்போ ப்ராங்க் பண்ணுறேன் அப்போ இருட்டா இருக்கும் தாராளமாக நம்பி ப்ராங்க் பண்ணா என்ன சவுண்ட் கேட்க இருட்டா இருக்கும் கும்பூர் இருக்கும் அந்த டைமில் ப்ராங்க் பண்ணா இவளுக்கு அந்த பேய் தெரியும் அதான் பேய்ன்னு தெரியும் அவன் கேர்ள்ஸ்க்கு பேய் தெரியும்னு சொல்லுவாங்க அம்மாக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ பாந்துட்டேன் குழுகுலும் ஆகிடும் இவளுக்கு என்ன பேய்னு தெரியும் ஆக்சுவலா அவளுக்கு ஒரு பேர் இருக்குது நான் ரசம் கடை நிறைய சொல்லிட்டேன் இல்லை சொன்னா சரி நீங்க சீர்கழி டிஸ்னி ஆசையில போய் சீரகை ஆசை சீர் போட்டு பண்ணியிருக்கேன் விஜயா ஒரு கிளவி வரும் ஆனா விஜயா கேரக்டரே அப்பா அம்மா அவங்களுக்கு பாரு ஸோ அரைச்சு அவ பேர் விஜயா சரி நானும் அவங்களுக்கு இருக்கேன் இந்த வீரமான பார்த்தா இந்த வீரத்துலயே ஊத்துலையா ஸ்கூல் ஃபுல்லா நான் அவளை படப்பி விட்டேன் விஜயா சைடு அது மட்டும் இல்ல நேற்று இன்னும் நைட்டு வீட்டுல நைட் காக்கரோஸ் வந்துச்சு இவன் என்ன பண்ணா வேந்து போய் இந்த சோபல இருந்து அம்மா கட்டியிருக்கா நான் சொல்லாதவளையும் நான் அத்தனை ஸ்கூல்ல போய் அவங்களுக்கு ரொம்ப வச்சிருக்கேன் தீபாவை நல்ல சுலபமான தெரியும் ஸ்கூல் ஃபுல்லா ஆடிக்குமா எங்க கிளாஸ் பண்ண தெரிஞ்சு வச்சு இவன் காங்கிரஸ் வேண்டாவது சைட்டு வீடு வருது ஆனா வீடு வர்றேன்
இதுலேங்கிறேன் நான். ஆமாம், இதுலேங்கிறேன் நான். டிடி ஒருத்தவங்க வருவாங்க, பார்ப்போம். அதான் சொல்கிறான்ல, வீடு கூட்டசாக வாழ்க்கை மாட்டேன் சொல்லிட்டு இதான் பிளானாகவே இருக்கு. நான் சொல்கிறேன், ஆக்சுவலாக 28, 27 இருக்கணும் ஆக்சுவல் டேட்டு. நம்ம வந்து அக்காவை யோசிச்சு அண்ணியா அப்போ இங்கே தான் செய்ய போகிறாங்க. நான் காலை யோசிச்சு வச்சு நான் பிளான் பண்ணி வந்து மார்ச் தேவை வாங்கி நான் செய்வான் பண்ணிட்டோம் சைக்கிள். வா வேற மாதிரி இன்னும் 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 16 days தான் முடிஞ்சு இன்னைக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோவை. எப்படி யாராவது வந்து தப்பாயிடுச்சுன்னா 16, 15 50, 16 அப்புறம் பண்ண போகிறேன். 16னா அப்புறம் நாளைக்கு வந்து 15, அதான் 14, 13, 12 அப்படியே போயிட்டே இருக்கும். இன்னைக்கு 16, நாளைக்கு 15 எப்படி ஆகும், ஓகேவா? அதெல்லாம் அந்த அந்த ஈவி சைக்கிளில் ஈவி நடக்கும். கியர் சென்சினா கியர் 7 கியர் இல்லை மாதிரி இங்கே மட்டும்தான் கியர் இருக்கும், இந்த இடத்துல கியர் இருக்காது. வா இல்லைதான் எங்கள் அம்மா ஈவி சைக்கிள் ஓட்டிடுவேன், நானா அப்பா ரேஸ் பண்ண போகிறோம், கண்டிப்பாக நானா ஜெய் ஈக்குவலாக ஜெயிப்பேன் பீட்டுறா. இவா வேணா எங்கே சொல்லிக்கிற போகிறாங்க மாத்தையா. இவ கை கால் உடஞ்சி அண்ணி இவ கால் பிரச்சனை திருப்பி அங்கங்க உடஞ்சு அண்ணன் கடக்க போறான். அதனால நான் வாங்க அண்ணி அவளுக்கு நான் சைக்கிள் தர மாட்டேன். மார்ச் 25 தான் அவளுக்கு இந்த சைக்கிள் ஓட்டையாக கொடுப்பேன் நான், சும்மா ஒரு ரவுண்டுக்கு. ஏன்னா வாங்கின அன்னைக்கே வராங்க வேலைக்கு செய்யிட்டு நான் ஓத்திடுவேன். இவ ஒரு சொரிக்கவா தெரிஞ்சா இவளுக்கு லேட்டாக தான் பண்ணேன், அம்மாவுக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு மட்டுமே தெரிஞ்ச பிளான். அதான் அந்த ஏத்தி சைக்கிள் வச்சா இந்த மாதிரி பெல்லு இருக்கு பக்கம் ஆசையும் இல்லை, இன்னும் அதுலேயே பெல்லு டிஃபரெண்டாக இருக்கும். ஆட்டாடே இந்த ஒரு சார் தானே காடிங்கிறது நீ நிறைய தகர தனியா எங்க இருக்கு. நீங்க 4 மணிக்கு அங்க போனோம், அது எங்க போனா எங்க பழைய ஸ்கூல் பக்கத்துல இருக்க ஒரு இது போகணும், பசங்களை பார்க்க இருக்கு. 5 மணிக்கு 20 போகணும், அது எங்கன்னா தருமா சைக்கிள் ஓட்டுறதுக்கு யார் கேட்டேன் சைக்கிள் ஓட்டுறதுலாம் பண்ணிருக்கோம். முடிஞ்சா அவனையும் நம்ம சப்ளை பண்ண வைக்கிறோம். அப்போ 29 தான் வந்து சப்ளை பண்ணிக்கணும், நான் கேட்டு பார்க்குறேன் நான். ஓகேவா? தெரிஞ்சு இந்த பக்கம் போக முடியாதுதான் நினைக்கிறாங்க, அதனால நம்ம இப்போ வந்த வழியே போயிடுவோம். ஆமாம் சாகர தண்ணி தான், சாகர தண்ணி கண்டிப்பாக அந்த பக்கம் போக முடியாது, நம்ம சுற்றி போயிடலாம். ஓகே மக்களே, டிசிஎஃப் வேற மாதிரிங்க. அப்படியே இந்த தெருவில் ஒரு ரவுண்ட் போயிட்டு வருமா? ஓகே டிசிஎஃப் தெருவில் ஒரு ரவுண்டு போகலாம், முடிவு பண்ணிக்கலாம். வேற மாதிரி டிசிஎஃப் இப்போ நான் ட்ராக் பண்ணி காமிக்கிறேன். வண்டி வரலையே பார்த்தா வண்டி போயிருப்பாங்க. திருப்பி ஒரு படுத்து திருப்பி ட்ராக் பண்ணுங்க. ஏன் ட்ராக் பண்ண பண்ணீங்கன்னா ஒரு தெருவில் ட்ராக் பண்ண பண்ணீங்கன்னா வண்டி அதை பார்த்து ட்ராக் பண்ணுங்க. மறக்காம ஹெல்மெட்டு க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ இந்த ஹெல்மெட் இல்லை, நான் வாங்கணும். மாஸ்டர் தான் நான் வாங்க சைக்கிள் வாங்க க்ளோஸ் தான் வாங்கிடுவேன் நான்.
முக்கியமாக ஃப்ரண்ட் லைட்டு பேக் லைட்டு, ஃப்ரண்ட் லைட் இருக்குது பேக் லைட் இல்லை. அதில் அது ஈமாட ஃப்ரண்ட் லைட் இருக்கும் பேக் லைட் இருக்குது. பேக்கில் மட்டும் நான் இது இண்டிகேட்டர் வித்து பேக் லைட் ஒன்று வாங்க போகிறேன் நான். அங்கேயே இருக்கும், அங்கே கிடையாது, நாம பேக் லைட்டாக கிடைக்கும். ஆனால் நான் ரோட்டு இண்டிகேட்டர் வரேன், அது நல்லா இருக்குங்க. நம்ம பைக் மாதிரி தான் இருக்கு. ஸோ பைக்கு மாதிரியே போடலாம். சரி, முக்கியமாக அதுலேருந்து மக்கார் வராது, மக்கார் வராது. நம்ம தான் போடுற மாதிரி இருக்கும். நம்ம இந்த பிரேக் வரும், இது நானும் இருக்கு இந்த கீஸுக்குல. அதுலேருந்து இந்த பிரேக் டிஸ்க் பிரேக் இருக்கும், அந்த டிஸ்க் பிரேக் சொல்லுவாங்க, அந்த பிரேக் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாப் அடிச்சா டக்கு டக்கு டக்குன்னு நிற்கும். ஐயோ சேஃபு நவமாடா கண்ணு வைக்கணும். இது சுத்தங்கிருச்சு. ஓகே, டிசிஎஃப் நான் அப்படியே காமிச்சிடுறேன். இன்னும் பக்கம் நம்ம ரேஸ் பண்ண பண்ணிட்டு இன்னும் நம்ம ரேஸ் அமைப்போம். இந்த இடத்துல நிற்கிற நேரத்தில் இங்கே நான் கீரை மாட்டிட்டு கொஞ்சம் ஐஃபியில் போகிறேன். அப்புறம் உங்களுக்கு வந்து எங்கே இப்படியே போகணும். இப்போ போயிட்டு வெட்டி திருகணும். அது வரும், இப்படியே சைடாக போகணும். டிசிஎஃப் இந்த பக்கம் வர இந்த பக்கம் கிராஸ் பண்ணுவோம். ஸ்லோ வரணும். இந்த இடத்துல அப்போ ஸ்லோவாக வர சான்ஸ் இருக்கு. வரும் வந்து இப்படி திரும்பணும், இந்த பக்கம் திரும்பணும். அந்த ஒரு ரோடு பண்ண அந்த ரோடில் ஜாயின் பண்ணுவோம். அது காமிக்கிறேன் நான். அந்த சேனல் ஆடி இருந்தாலும் என்ன ஆடி இருந்தாலும் நான் காமிக்க போகிறேன் நான். டிசிஎஃப் இப்படி போகணுமா, இன்னும் திரும்பி நம்ம எடுத்து திரும்பணும். இந்த மாதிரி எடுத்து தான் திருப்பி நம்ம சைட்டை போய் அங்கே எடுத்து திரும்பணும். சரி, இதான் மெயின் ரோடு. ரேஸ் பண்ண மாதிரி நம்ம வரும், அனுமான பார்த்துக்கணும். ஸ்லோ பண்ணாங்க, ஆனால் இந்த மாதிரி இடத்துல ஸ்லோ பண்ணிக்கலாம். ரன் ஆகி போயிடுச்சு. இப்போ போகணும் அங்கே ரைட்டாக அந்த பக்கம்னா அந்த பக்கம் போயிருப்போம் ஸ்ட்ரைட்டாக. வந்து நம்ம திருப்பி நம்ம தெருவில் முடிக்கிறது தான். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுவோம். டிசிஎஃப் இப்போ எடுத்து கிடையாது. நம்ம வேணுமா சைடை பார்த்து நம்ம இது திரும்பணும், ரைட் திரும்பணும். ரைட் திரும்பிட்டு நமக்கும் கிராஸை பார்த்து இதுனா அந்த தண்ணி அதுக்கு போயிருக்கு. டிசிஎஃப் இப்பயே நம்ம ஒரு ரைட் திரும்பணும். இப்போ எல்லாமே ரைட்டாக மாறிடும். ரைட் திரும்பி இல்லைன்னா ஈஸியாக வின் பண்ணிடலாம். டிசிஎஃப் இங்கே வந்து நம்ம இங்கே இதுதான் ஃபினிஷ் லைன். இந்த இடத்துல இதுதான் ஃபினிஷ் லைனு. உங்கள் ஃபினிஷ் லைனு இந்த இடத்துல முடிக்கிற மாதிரி இருக்கும் ரேஸு. ஓகேவா? ஓகே டிசிஎஃப் டிசிஎஃப் காமிச்சிருப்பேன் ரேஸ் ட்ராக்கு. இப்படி ஓட்டிகிட்டு இருக்கேன் நான். எங்கே பார்க்கணும் அங்கே பார்க்குறேன் மக்களே. பிக்கப் பண்ணிடுறேன்.
இப்போ போயிட்டு நான் அப்புறம் பார்க்கணும். ஓகே டிசிஎஃப் நின்றுட்டு இருக்கோம். டிசிஎஃப் இது வந்தேன். இங்கே வந்தாலும் இல்லையா வைக்கிறேன் நான். ஓகே டிசிஎஃப் போயிருந்தேன். நமக்கு அந்த கவரேஜ் முடியும். ஓகே டிசிஎஃப் அழகா இப்போ வச்சுட்டு போனா யாரும் கேட்க மாட்டாங்க. டிசிஎஃப் செம்ம 17 இது என்கிட்ட நான் இந்த சைடு நான் 25 வரைக்கும் ரீச் பண்ண கிடையாது. 23 எனக்கு ஓட்டாய முடியல. ஆனால் அந்த சைக்கிள் சும்மா திரும்ப போகிறோம். 25 கிலோமீட்டர் அசாத்தா அஞ்சு பண்ணிடும். ஆமாம் 25 கிலோமீட்டர் அசாத்து அழகா ஸ்மூத்தாக ரீச் பண்ணும். இதுக்கு மேலே பிளாக் முடிச்சுக்கலாம். வா பை வேணா பய கிடையாது. நாங்கள் பிளாக் முடிய போகிறோம் நம்ம தெருவில். வேற வச்சுக்குமா என்ன முடியாத வீடியோவை என்ன முடியும். பை 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 பை. இது எங்க தெரியுதா நம்ம பர்சனல் ஏரியா.